ஹலோ நண்பர்களே, அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று சைன் ஆயிருக்கு. அடிபணிந்த அமெரிக்கா ஈரான் மாஸ் காட்டிருச்சு, இஸ்ரேலை கதற விட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி வெளியாயிருக்கு. குவைத் ஏர்போர்ட் செயல்படாது, T1 ஒரு வருடம் ஆகும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருந்துச்சு. இப்போ T4 மாஸ் காட்டி வேற லெவலில் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. குவைத்திற்குள் வைத்து நடத்திய கடை குவைத்தில் அதிகாரியிடம் சிக்கிய வெளிநாட்டவர். அமீரகத்தில் 15 வயதிற்கு உட்பட்ட நபர்கள் யாருமே சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சட்டம் பாஸ் ஆயிருக்கு. குவைத்தில் 10 வழிப்பறி கொள்ளை செய்த ஆசாமி போலீஸ் உடையில் கையும் களவுமாக பிடிபட்டிருக்காரு. குவைத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் போர் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதையும், இனிமேல் குவைத்தில் என்ன மாதிரியாக நடக்க போகுது, விமான டிக்கெட் விலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் தகவல், அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 60 நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போர் நிறுத்தத்தை முழுவதுமாக நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் இந்த போர் நிறுத்தத்தில் முக்கியமாக என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தாக்குதல்களும் இரண்டு நாடுகளும் செய்யக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்முஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கடல் வழி பாதையில் வணிக கப்பலுக்கு அனுமதி ஈரான் வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது, இந்த 60 நாட்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகளை எத்தனை வேணாலும் நடத்திக்கலாம், ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது செய்தாகணும் அப்படிங்கிற 3 முக்கியமான கட்டளைகளோட இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவோ ஈரானை பணிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் ஈரான் எதற்குமே தலை குனியலை, மிகப்பெரிய அளவில் போருக்கு எதிராக வேலை செய்து தற்பொழுது வெற்றியும் ஈரான் அடைஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிவு கிடையாது. ஏன் அப்படின்னா, இதற்கு இஸ்ரேலும் பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும். இஸ்ரேல் லெபனானை தாக்கக்கூடாது. ஈரான் லெபனானும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்குள்ளே தான் வரும். அந்த நாட்டை தாக்குனாலுமே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தால் அதிக அளவில் பயனடைவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத் அரசாங்கம் தான். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா ஈரானை எங்கே அடித்தாலும் உடனே அவங்க அடிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ் தான். தற்பொழுது அது நடக்காது அப்படிங்கிறதுனால குவைத்தில் நார்மலாக ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகும், டிக்கெட் ரேட்ஸுமே குறையும். அடுத்த தகவல், குவைத் ஏர்போர்ட் ஒரு வருடத்திற்கு செயல்பட முடியாத சூழலில் இருக்கிறதால T4 முனையம் தற்பொழுது மற்ற ஏர்லைன்ஸையும் செயல்படுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ குவைத்திலிருந்து இனிமேல் நம்ம நாட்டிற்கு போகணும் அப்படின்னா டெர்மினல் 4 கூட நாம் போக முடியும். மற்ற ஃப்ளைட்டில் குவைத் ஏர்வேஸில் மட்டும் இல்லை, அங்கேருந்து வேறு ஏர்லைன்ஸும் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ குவைத்தில் இனிமேல் டிக்கெட் ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி குவைத்தில் டிக்கெட் ரேட் குறையும் பொழுது டிக்கெட் போட்டு போங்க. அடுத்து, குவைத்தை பொறுத்த வரைக்கும் இல்லீகலாக எந்த வேறு வேலையும் செய்யக்கூடாது. ஒரு வீட்டில் வைத்து கடை நடத்தியிருக்காங்க வெளிநாட்டவர் ஒருவர். அந்த இடத்த போட்டு கொடுத்ததுனால அங்கே ரைடு பண்ண அதிகாரிகள் தற்போது அந்த நபரை கைது செய்து சொந்த நாட்டிற்கு நாடு கடத்த போகிறாங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கடைகளை இல்லீகலாக குவைத்தில் வீடுகளில் வச்சு செயல்படுத்தும் பொழுது அதில் எக்ஸ்பைரி ப்ராடக்ட்டை விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்கள்கிட்ட, அதாவது கடை நடத்தக்கூடியவங்கள்ட்டையே ஃபேக்கான முறையில் ஏதாவது பணம் வசூலிக்கக்கூடிய நபர்கள் பணம் வசூலிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடாதீங்க. குவைத்தில் அனுமதி வாங்கி எந்த ஒரு வேலையினாலும் செய்யுங்க. அனுமதி இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்து மாட்டிக்கிடாதீங்க, சொந்த நாட்டிற்கு அனுப்பப்படுவீங்க. அடுத்து, மிக முக்கியமான ஒரு சட்டத்தை அமீரகம் போட்டிருக்காங்க. 15 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சட்டத்தை தற்பொழுது போட்டிருக்காங்க. இது தற்பொழுது நிலவி வரக்கூடிய மொபைல் பயன்பாடு, அதேபோல் சிறுவர்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மனநிலை மாறுபாடு, இதெல்லாம் தவிர்ப்பதற்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்காகவும் இந்த சட்டம் பாஸ் பண்ணப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தில் 10 வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு ஆசாமி போலீஸ் உடை போட்டிருக்கும் பொழுதே கைது செய்யப்பட்டிருக்காரு. இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தினுடைய போலீஸ் மாதிரி உடையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு வரப்போகிறவங்க, அதாவது பாலைவன பகுதிகளில் கார் ஓட்டிகிட்டு போகிறவங்களை நிப்பாட்டி அவங்கள்ட்ட பணம், அவர்களுடைய மொபைலெல்லாம் பிடுங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஈஸியாக போயிடுவார். அவரை தேடி அலைஞ்சால் அவர் கொள்ளைக்காரங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். குவைத்தினுடைய போலீஸ் இவரை பிடிச்சி விசாரித்ததில் இந்த மாதிரியான சம்பவங்களை 10க்கும் மேலே நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. குவைத்தில் யாராவது இந்த மாதிரியான வழிப்பறி கொள்ளையர்கள்ட்ட மாட்டிட்டிங்கன்னா 112 அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். அந்த இடத்திற்கு உங்களுக்கு உதவி சேரும். வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.